கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 2025ஆம் ஆண்டிலே தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இது இந்த வருஷம் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்களை இந்த கடைசி நாளிலே தியானித்து இந்த வருஷத்தினுடைய முடிவுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். 365 நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சோதனை இருந்துச்சா அப்படி சொல்லி கொஞ்சம் நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு பேட்டி மாதிரி எடுத்தா நிறைய சோதனை இருந்துச்சு பிரதர் அப்படிம்பாங்க. நிறைய சோதிச்சு அதுலலாம் பல காரியத்துல நாங்கள் வெளியில வந்திருக்கோம். எங்களை தேவன் பல காரியத்துல பார்த்திருக்காரு அப்படிம்பாங்க. என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், எந்தெந்த குடும்பம் வசனத்தை காத்து கொண்டார்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே தேவன் கூட இருப்பார். என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், வசனத்தின்படி ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குமானால் அது மிகுந்த ஆசீர்வாதம். உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை காத்து கொள்ளாமல் மீறும் போது துன்மார்க்கனா மாறிடுறான். வேதத்தை கை கொள்ளாமல் இருக்கும் போது பலவிதமான ஆபத்துக்குள்ள போய் ஒரு மனுஷன் சிக்கி கொள்றான். உமது வசனத்தை காத்துக்கொள்ள துரோகிகளை நான் கண்டபோது என்று 119ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. உமது வசனத்தை காத்துக்கொள்ள துரோகிகள். இந்த கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச காரியங்கள், நானும் ஆன்லைன் மூலியமா பேசிட்டு இருக்கேன், நானும் உயிரோட தான் இருக்கேன். இந்த நிமிஷம் வரை தேவன் உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான் கிருபை. ஒரு மனுஷன் 365 நாள் உயிரோட இருக்கான் அப்படின்னா அதுக்கு பேர் கிருபை. இந்த கிருபை தந்துதான் இந்த வருஷம் நம்ம நிறைவுக்குள்ள வந்திருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்தவங்க இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தேவனுக்கு தான் வெளிச்சம். 365 நாளும் பாதுகாக்கிற ஒரு மனுஷனால முடியாது. தேவன் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற, பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இது இந்த வருஷத்துக்குள்ள நமக்கு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்தத்தை இந்த கால வேளையில நம்ம தியானிக்கும் போது முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், என் பொறுமை என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 365 நாளும் ஒவ்வொரு காரியத்துல ஒரு டெஸ்ட் உண்டு. எல்லாத்துலயும் கர்த்தர் தான் கூட இருக்கிறார். இந்த நிமிஷம் வரைய கர்த்தர் கரம் பிடித்து வழி நடத்தினால மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கோம். அவ்வளவுதான். சொல்றதுக்கு பெருமை பாராட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம நல்லா நிப்பாட்டி நம்ம வசனத்தை தியானித்தால் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
365 நாள் கிருபை அப்படின்னாலே அது ஒரு விசேஷம். அந்த விசேஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிகுந்த ஆசீர்வாதம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்திருப்பீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனா சில குடும்பம் சோதனை காலம் வரும்போது வசனம் எப்படி தெரியுமா எழுதப்பட்டிருக்கு? லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்களாம். ஆனா கற்பாறை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி கரெக்டா செய்தி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஊடையில பல மாசம் காணாம போயிருவாங்க. அப்புறம் 2026 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி கரெக்டா செய்தி கேட்டுருவாங்க. இந்த வருஷம் தேவன் எங்கூட என்ன பேசுறாரு அப்படின்ட்டு. இருதயம் கடினமா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலே வசனம் வேர் கொள்ளாதான். அதான் அதனுடைய அர்த்தம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது வசனத்தை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வசனம் வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம். என் இருதயம் சதையான இருதயமா இருந்துச்சு அப்படின்னா வசனம் நல்ல கிரியை செய்யும். என் இருதயம் கற்பாறையா இருந்துச்சு அப்படின்னா வசனம் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அப்ப அந்த வருஷம் என்ன இருந்துச்சு அப்படின்னா சோதனை காலம்தான். சோதனை காலத்திலே தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா சில குடும்பத்துல சோதனை காலத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பின்வாங்கி போன ஜனங்களும் உண்டு. பின்வாங்கி போன ஜனங்களும் உண்டு. 365 நாளும் கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இரவும் பகலுமா தேவனை தேடணுமா எல்லா குடும்பமும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் எல்லாரையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, பிரதர் வீட்டுல ரொம்ப பிரச்சனை பிரதர், குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை பிரதர், வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை பிரதர். சில நாள்ல நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல பிரதர், சில நாள்ல நான் தேவனை தேடல பிரதர், விசுவாசம்லாம் குறைஞ்சிடு பிரதர், குடும்பத்துல இருக்க காரியத்துல யோசித்து பார்க்கும்போது நிம்மதியே இல்லை பிரதர், எனக்கு என்றா வாழ்றோம் அந்த அளவுக்கு எனக்கு போயிட்டு பிரதர், வீட்டுல அவ்வளோ பிரச்சனை பிரதர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சோதனை காலத்துல பின்வாங்கி போகிறார்கள். ஸ்கூல்ல படிக்காங்க, பிள்ளைகள் படிக்கிறாங்க, டெஸ்ட் வச்சு பரீட்சை வச்சுதான் பாஸ் பண்ணி தான் அடுத்த கிளாஸ் போறாங்க. 2025 எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த நிமிஷம் வரை நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறி இருக்கு. கற்பாறையின் மேல் வசனம் எங்கெல்லாம் விதைக்கப்பட்டுச்சோ, கல்லான இதயத்துக்குள்ள எங்கெல்லாம் வசனம் விதைக்கப்பட்டுச்சோ, சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு உபத்திரம்னு வரும்போது கொஞ்ச காலத்துல நல்லாதான் விசுவாசிக்கிறாங்க, ஆனா கொஞ்ச காலத்துல கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறாங்க. இதையே நம்ம இந்த வருஷம் கடைசி நாள்ல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஐயா என் வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துச்சு, அந்த சோதனையில கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அவர் காப்பாத்திட்டாரு. ஆனா நம்ம தேவனோட வார்த்தைக்கு அந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோமா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காரியம் தான். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன், காப்பாத்திட்டாரு. இத்தனை
இத்தனை மாசம் இந்த செகண்ட் வரையும் காப்பாத்திட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் வாக்குத்தத்தம் மூலியமா நம்ம கூட பேசி அந்த வாக்குத்தத்தங்களோடு நம்ம கூடயே வந்தாரு. நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன். யார் நம்மளை பாதுகாத்தா? ரட்சகர். உலக ரட்சகர் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும். 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய குடும்பத்துல பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. பைபிள் வாசித்து முடிக்கணும், இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். எத்தனையோ குடும்பத்துல எடுத்த தீர்மானம் பாதியில சில ஜனங்களை காணோம், வேற பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. இருக்காங்களா? எல்லாரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சில குடும்பத்துல, பிரதர் நாங்க அப்படியே தள்ளி போயிட்டோம் பிரதர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக. ஐயா, வசனத்தை பூமியில அனுப்பிட்டாரு. கிட்டத்தட்ட ஏகப்பட்டவர் கையில கோடிக்கணக்கான ஜனங்கள்ல நிறைய பேர்கிட்ட வீட்டுல பைபிள் இருக்கு, நிறைய பைபிள் இருக்கு. வீட்டுக்கு வீடு 3 பைபிள், 5 பைபிள், எல்லாருக்கும் ஒரு பைபிள். அப்புறம் பழைய பைபிள், புதிய பைபிள். அப்புறம் 1ஆம் தேதி ஆனா சிலவங்க புதிய பைபிள் வாங்கியிருப்பாங்க, புது வருஷத்துக்கு ஒரு பைபிள் வாங்கியிருப்பாங்க. அந்த பைபிள்லாம் நம்ம வாசித்து நம்ம கை கொண்டோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தால், பிரதர் வீட்டுல பிரச்சனை வந்துச்சு பிரதர், கொஞ்சம் நாங்க பைபிள் வாசிக்கல பிரதர் அப்படிம்பாங்க. அப்ப வசனத்தை வாசித்து கை கொள்றவங்களுக்கு ஒரு கிருபை உண்டு. அந்த உபத்திரத்துல நம்ம அழகா ஈஸியா வெளியே வர முடியும். என் வாழ்க்கையில் எனக்கு உபத்திரம் வந்துச்சு, எத்தனையோ பாடுகள் வந்துச்சு. நானும் சராசரி மனுஷன்தான். நம்ம வாழ்க்கை தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த உபத்திரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமையா வெளியில வராங்களா, இல்ல சண்டை போடுறாங்களா? தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்திற்கு தப்பும்படி. இந்த நிமிஷம் வரையும் நம்ம எப்படி உயிரோட இருக்கிறோம், எப்படி உயிரோட இருக்கோம்? என்னையே சொல்றேன்னு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோதனை காலம்தான். நம்மளை யார் பாதுகாப்பா? நம்மளை யார் பாதுகாப்பா? எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்து இருக்கிறீங்க. எவ்வளவு கிருபை தெரியுமா? தேவன் அருளை அப்போ மினிஸ்ட்ரி மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் பரலோகத்துல தேவன் தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. எல்லா குடும்பத்தையுமே தேவன் பார்ப்பாரு. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். மனுஷன் 1000 பாயிண்ட் சொல்லலாம், ஆனா தேவனுக்கு முன்பா ஒண்ணுமே இல்லை. எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு, இப்படி ஒரு பிரச்சனை வந்து சொல்லி ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்லுவாங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். அப்ப வசனத்தை காத்து கொள்கிற ஒரு ஜனம் இருக்கிறாங்க. ஏன்னா வசனம் எழுதப்பட்டிருக்குல்ல, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், நீ காத்து கொண்டபடினால், வசனத்தை நீ காத்து கொண்டபடினால். வீட்டுல உபத்திரம் வந்திருக்கும், புருஷன் முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கும், வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை வரும். ஏன் வீடு கட்டியிருப்பாங்க, இல்ல ஒரு கார் லோன் இருக்கும், இல்ல ஒரு பைக் லோன் இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல செல்போனை போய் கடன்ல வாங்கி வச்சிருக்காங்க. அது மாசம் மாசம் பணம் கேக்கு. ஏன்டா செல்போன் அப்படிங்கிறாங்க. கேட்டா ஐபோனை போய் ஆன்லைன்ல போய் பர்ச்சேஸ் பண்ணி போடுறாங்க. இப்படி கடன்ல போய் சிக்கி கொண்டு எத்தனையோ குடும்பம் இருக்கு. ஒரு வாலிப பையன்
அவன் சொன்னா 2 ஃபோன் வச்சிருக்கான். 2 ஃபோன் எதுக்குடா அப்படின்னா, ஐஃபோன் ஒண்ணு ஆசைப்பட்டேன் வாங்கினேன். அதுவும் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஒரு ஃபோன் பத்தும். ஆனா இன்னொரு ஃபோன் வாங்கி வச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கடைசி காலம் எங்கேயோ அப்படியே இழுத்துட்டு போகும். இந்த உலகம் அது ஒரு வழியில இழுத்துட்டு போகும். செல்போன் கையில இருக்கு. அது ஒரு வழியில இழுத்துட்டு போகுது. காலைல தூங்கி எந்திரிச்சோனே பைபிள் வாசிச்சு ஜெபிக்க மாட்டுக்காங்க. தேவனை தேட மாட்டுக்காங்க. ராத்திரியானா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. தேவனை தேட மாட்டுக்காங்க. வீட்டுல பைபிள் இருக்கு. ஆனாலும் நம்மளை யார் பாதுகாத்தா? இந்த நிமிஷம் வரையும் நம்மளை யார் பாதுகாத்தா? ஐயா, நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டேன், நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டேன். என்ன ஜெபம் பண்ணாலும் நம்ம வாழ்க்கை 100க்கு 100 தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி வரும்போது அதுல சில ஜனங்கள் பின் வாங்கி போறான்னு சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்லும்போது சொன்னேன், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலத்திலே, கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அப்ப சோதனை காலத்தில் பின்வாங்கி போனவங்களும் இருக்கிறாங்க. பைபிள்ல எப்படி போட்டிருக்கு? காணாம போன ஆடை தேடி வந்தார் இயேசு. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நல்ல கையில பைபிள் எடுத்து வாசித்து நல்ல சர்ச்சில் போய் நல்ல ஜெபம் பண்ணிட்டு வாக்குத்தத்த அட்டையெல்லாம் வாங்கிட்டு அழகா வீட்டுக்கு வந்தாங்க. சில குடும்பம் அப்படியே செல்ஃப்ல பைபிளை வச்சுட்டாங்க. சில குடும்பம், எல்லா குடும்பமும் இல்லப்பா, ஆமா சில குடும்பம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கையில பைபிள் எடுத்தாங்க. அதுல சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை போகும்போது செல்போன் தான் சர்ச்சு கொண்டு போறாங்க. வீட்லயும் செல்போன் தான் பாக்குறாங்க. ஆக மொத்தம் கையில பைபிள் எடுத்து ரொம்ப வாசிக்கல. இப்படிப்பட்ட சில குடும்பமும் இருக்குல்ல. ஏன்னா ஆன்லைன் மூலியமா கேட்குறீங்க அப்படின்னா அது ஒரு குடும்பத்துக்கு செய்தி கிடையாது. தேவன் அருளிய அப்பம் இது ஒன்லி ஒன். ஆன்லைன்ல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனைகள், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஜனங்கள் படுகிற கஷ்டங்கள், அவங்க தனிமையில் இருக்கிற காரியங்கள், அந்தரங்கத்தில் உள்ள காரியங்கள், இதயத்தில் உள்ள காரியங்கள், தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை 24 மணி நேரம் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாமே தேவன் அருளிய அப்ப மனுஷன் மூலியமா பேசிட்டு இருக்கோம். இணைந்திருக்கிற சில குடும்பங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். நேற்று ராத்திரி ஒரு செய்தி ஆன்லைன் மூலியமா பேசி அனுப்பிவிட்டோம். அந்த செய்தியை முடிந்தா கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து கேளுங்க. ஆசீர்வாதத்துக்கு என்ன பிரச்சனை சொல்லி பேசியிருந்தேன். இந்த வருஷம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். நாங்க புதிய வருஷத்துக்காக நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். இந்த வருஷம் நாங்க கர்த்தருடைய கிருபையினால இம்மட்டும் எங்களை தேவன் பாதுகாத்தாரு. தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். நாங்க ஆலயத்துக்கு போறோம், நல்லா விழித்திருக்கிறோம். இன்னைக்கு புது வருஷம் ஆராதனைக்கு நாங்கள் சர்ச்சைக்கு போகணும். சில குடும்பத்தில் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வைப்பாங்க, சில குடும்பத்தில் புது ட்ரெஸ் எடுக்காமல் இருப்பாங்க. இப்படி பல சூழ்நிலை உண்டு. கஷ்டப்பட்ட சூழ்நிலை, பலவிதமான காரியம். இன்னைக்கு அதெல்லாம் நான் பேசல. சோதனை காலத்திற்கு தப்பும்படி. சோதனை காலம் வந்துச்சா டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஐயா எங்க வாழ்க்கையில ரொம்ப சோதனை வந்துச்சியா அப்படிம்பாங்க. 365 நாள் சோதனை இருந்துச்சியா அப்படிம்பாங்க.
ஏன்னா கடைசி காலத்துல வீட்டுல 4 பேர் தான்ப்பா இருக்கிறாங்க. 4 பேருக்குள்ள நிம்மதி இல்ல. நிம்மதி அப்படின்னா அது மனுஷன் தர முடியாது. தேவன் மட்டும்தான் தர முடியும். சரி, ஏன் நிம்மதி இல்ல? ஐயா நாங்க கிறிஸ்டியன் தான்யா. நாங்க வேதக்காரங்க தான்யா. நாங்க சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான்யா. எங்க வாழ்க்கையில ஏன் நிம்மதி இல்ல? என்னைக்காவது யாராவது நம்ம யோசித்து பார்க்கிறோமா? என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு ஏன் நிம்மதி இல்ல? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில 24 மணி நேரம் ஏன் எனக்கு நிம்மதி இல்ல? ஏன் சமாதானம் இல்ல? ஏன் சந்தோஷம் இல்ல? அப்படின்னு கொஞ்சம் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து நம்ம தியானிக்கும்போது, நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கலாம்? 31 நாளும் தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம கைக்கொண்டோமோ, அந்த அளவுக்கு நமக்கு சமாதானம் உடனே தந்திருப்பாரு. இதுதான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியத்தை அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு செல்போன் கையில இருக்கு. சார்ஜ் போடாம ஒரு 2 நாள் வச்சா, செல்போன் செத்து போயிரும். அப்புறம் செல்போன் அடக்கம் பண்ணிட வேண்டியது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணாம 2 நாள் 3 நாள் தாண்டி போகும்போது, அவங்களுக்குள்ளேயே வீட்டுல ஒரு குழப்பம், வாழ்க்கையில ஒரு குழப்பம், ஆவிக்குரிய வாழ்க்கையில குழப்பம், வீட்டுல தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு யோசித்துட்டு இருப்பாங்க. 2 நாள்லயே இவங்க பல மடங்கு ஒரு ஃபெயிலியர் ஆன மாரி ஆயிருவாங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். எப்படி அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனை தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், வேற உலகத்துல எந்த காரியத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்ம சில நேரத்துல உலகத்துக்குள்ள போகும்போது, கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருந்தோம். ஏன்னா என்னையும் சேர்த்து தானே மெசேஜ். நானும் நியாயத்தீர்ப்பு நாள்ல போய் பரலோகத்துல போய் நிக்கணும்ல. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கை 24 மணி நேரமும் தேவனுக்கு பிரியமானபடி போயிட்டு இருந்துச்சா? அப்படி சொல்லி கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். உங்க கையில பைபிளை கொடுத்துட்டாரு. அந்த பைபிளை நம்ம வாசிக்காம இருந்தோம் அப்படின்னா, கத்துக்கொள்ளாம இருந்தோம் அப்படின்னா, வேதத்துல 2 வசனம் எழுதப்பட்டிருக்கு. 119 சங்கீதத்துல, உமது வசனத்தை காத்துக்கொள்ள துரோகிகளை நான் கண்டபோது. வசனத்தை காத்து கொள்ளல அப்படின்னா துரோகியா. வேதத்தை விட்டு விலகுனா துன்மார்க்கரா. இதான் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுல கண்டுபிடிச்ச காரியங்கள். அப்போ நம்ம வாழ்க்கை வசனத்தின்படி இருந்தால், வசனத்தின்படி காத்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சுத்தமா இருக்கும். ஐயா நான் வசனத்தை காத்து கொள்ளல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில சுத்தம் இருக்காது. சுத்தம் இருக்காது அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள ஆவியானவர் உலாவ முடியாது. ஏன்னா சுத்தம் இருக்காது. வசனத்தின்படி காத்து கொண்டால் மட்டும்தான் சுத்தம். அப்ப இருதயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா வசனத்தின்படி காத்து கொள்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கு. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்லி தேவன் இந்த நிமிஷம் வரைய காப்பாத்திட்டாரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கலாம்? சோதனை காலத்துல அவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை மீட்டெடுத்தாரு. நம்மளை எல்லா சூழலையுமே தப்பு வச்சிட்டாரு. ஆனா நான் தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய கரத்துக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கும் தேவனுக்குள்ள அந்த தொடர்பு எப்படி இருக்கு? சில ஜபகரி போகும்போது நான் பேசுவேன். டவர் இல்லாம இருக்கும், சவுண்டு கேட்காம இருக்கும். கொஞ்சம் வெளியில பேசுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கிளியரா கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க இருக்கிற பட்டணத்துல, அவங்க இருக்கிற கிராமத்துல, அவங்க இருக்கிற இடத்துல செல்போன்ல கொஞ்சம் டவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. உடனே வெளியில பேசுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னுடைய தேவனோடு தொடர்புடைய அந்த காரியங்கள் எப்படி இருந்துச்சு? இதை நம்ம அனுதின வாழ்க்கையிலே நம்ம யோசித்து பார்த்தால் நம்ம நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். காலவேளையிலே இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தோமோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம். தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. பூமியின் மேல் பூச்சக்கரத்தின் மேல் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலம்
இந்த உலகத்துக்குள்ளே பலவிதமான சோதனை காலம், பலவிதமான காரியங்கள் இருக்கு. இந்த சோதனை காலம் அப்படின்னாலே வீட்டில் ஒரு பிரச்சனையா இருக்கும், கடையில் ஒரு பிரச்சனையா இருக்கும், வியாபாரத்தில் போகிற இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கும், கம்பெனியில் ஒரு பிரச்சனையா இருக்கும், வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையா இருக்கும், வெளிநாட்டில் இருப்பாங்க அங்கே ஒரு பிரச்சனையா இருக்கும். எனக்கு ஒரு குடும்பத்தில் பேசும்போது அவங்க எனக்கு ஒரு காரியம் சொன்னாங்க. தங்கச்சி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுச்சு. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு இங்கே வரல. என்னன்னு சொல்லி கேட்கும்போது பல லட்சங்கள் கட்டி தான் தமிழ்நாட்டுக்கு வர முடியுமா, அதனால அம்மா அப்பா போய் பார்க்க போயிட்டாங்க. அந்த மகள் அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா பல லட்சங்கள் கட்டணுமா. அப்போ அந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வேற வேற மாதிரி இருக்கு. இவைகளுக்கெல்லாம் தப்பி நம்ம இந்த நிமிஷம் வரைய உயிரோட இருக்க அப்படின்னா இது எல்லாமே தேவனோட கிருபை தானே. வசனம் நிறைய வசனம் இருக்கு. வசனத்தின்படி நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தேவன் தான் பாதுகாத்தார். ஒரே வார்த்தையை முடிச்சிடலாம். சோதனை காலம் இருந்துச்சு, சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை தப்பு வைப்பேன். ஆமா, தேவன் தான் தப்பு வச்சாரு. அதனாலதான் நான் உயிரோட இருக்கேன். அதனால ரவிராஜ் உயிரோட இருக்கு. இதுதான் உண்மை. ரவிராஜ் எப்படி உயிரோட இருக்கு அப்படின்னா சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த ரவிராஜுக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. இந்த நிமிஷம் வரை உயிரோட இருக்கு. இதெல்லாம் தேவனுடைய கிருபை. அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை காரியத்துல எப்படி இருந்தோம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி சோதிச்சு பார்க்கும்போது தெரியும். நம்ம நாம ஆராய்ந்து பார்க்க தானே. அதிகால வேளையில கொஞ்சம் அப்படி பைபிள் வசனத்தை தியானிச்சுட்டு அப்படி லைட்டா தேவனோட சமூகத்துல எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். என் பிள்ளைகள் பலவிதமான உபத்திரத்திலே, பலவிதமான சோதனையிலே, இக்கட்டான சூழலிலே என்னை உபத்திரத்தோடு கூப்பிட்டாங்க. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி தேவனை நோக்கி கூப்பிடும் போது அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாருல்ல. ஒரு மனுஷன் உபத்திரம் வந்துட்டுப்பா, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு யார்கிட்ட போய் நிற்க முடியும்? யார்கிட்ட போய் நிற்க முடியும்? வீட்டில் ஒரு மாதம் சம்பளம் வரலன்னா அந்த வீடு கஷ்டப்பட்டுரும். அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் வேலை பார்த்துருக்கேன். 11 வயசுலேருந்து நான் வேலை பார்த்துருக்கேன். வீட்டில் சும்மா இருந்தாச்சு அப்படின்னா சம்பளம் வீட்டுக்கு வராது. வேலை பார்த்தா தான் சம்பளம். சில குடும்பத்தில் ஜவுகரி போகும்போது சொல்லுவாங்க, என் பையன் வேலைக்கே போக மாட்டேங்கான், என் கணவர் தண்ணி அடிக்கிற வேலைக்கு போக மாட்டேங்காரு, வீட்டில் கடனில் போயிட்டுருக்கு, பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் பணம் ஃபுல்லாக வேற பக்கம் போயிட்டுருக்கு. சர்ச்சில் போய் கல்யாணம் முடித்த பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அதில் நிறைய உபத்திரங்கள் வந்துடுது. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலம் சொல்லி ஒரு காலம் இருக்கு. இந்த வருஷத்துல எத்தனையோ காரியங்கள் நம்ம லைட்டா உட்கார்ந்து யோசித்து சோதனை காலம் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 4 பேர்கிட்ட பேட்டி எடுத்தாச்சுன்னா சொல்லிடுவாங்க, ரொம்ப இருந்துச்சு பிரதர் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துல நாங்கள் தப்பிச்சு தப்பிச்சு வெளியில வந்தோம் அப்படின்னா தேவனுடைய கிருபை பிரதர் அப்படிம்பாங்க. நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அவுட்டரா இருக்கு. அதில் நிறைய பாம்பு நடமாடுது. நைட் நேரத்துல ஜெபிக்கிறதுக்காக நடந்து ஜெபிக்கும் போது முன்னாடி பார்த்தா பாம்பா இருக்கும். தப்புன்னு அடிச்சு கொண்டுருது. சத்துரு அங்கங்க இருப்பான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அடிச்சு கொள்ளணும். நிறைய குடும்பத்திலே பிரச்சனையை கண்டு
ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கு எனக்குன்னு சொல்லி புலம்புன சில தாய்மார்கள் உண்டு வெளியே தெரியாது. ஏன் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே சோதனை காலம். இந்த சோதனை காலத்திலே நமக்கு யாரு கூட இருந்தா? கர்த்தர். என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால். ஒரு குடும்பமா தேவனை தேடுறீங்களா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக நீ என் வசனத்தை காத்து கொண்டபடினால் அப்படின்னா, இவன் வசனத்தின்படி தான் வாழ்றானா அப்படின்னு சொல்லி சோதிக்கிறதுக்கு ஒரு டீம் வரும். இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கும்போது சோதனைக்காரன் சொல்லி போட்டிருக்கு. சோதனைக்காரன் வருவான், வந்து கேட்பான், எல்லாத்தையும் தாரேன். வசனத்தின்படி மட்டும்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். நம்ம இந்த வருஷம் தாண்டி இந்த நிமிஷம் வரையே நிக்கிறோம் அப்படின்னா வசனத்தின்படி மட்டும்தான். பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன். அதனால இந்த வருஷம் தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நிறைய பாயிண்ட் இருக்கு. வசனத்தின்படி பேசணும் அப்படின்னா சோதனை காலத்துக்கு நிறைய வசனம் இருக்கு. அதனால பைபிள்ல வசனம் மாதிரி எடுத்து பேசிட்டு இருந்தா நிறைய பேசலாம். ஏன்னா வசனம் இருக்கு. அதுல சிம்பிளா எப்படி பேசியிருக்கோம் அப்படின்னா 2 வசனம் தான். லூக்கா 8:13 பிளஸ் வெளிப்படுத்தும் விசேஷம் 3:10. வசனம் ஒரு 15 வசனம் இருக்கு. நம்ம வாழ்க்கை எல்லா சூழலிலையும் தேவன் கூடயே வந்திருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு புதிய வருஷம் வாக்குத்தத்தம் மூலியமா என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லியாச்சுன்னா போதும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் கடைசி நாள்ல ஏன் இன்னைக்கு இந்த வசனம் நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, தேவன் தான் நமக்கு பாதுகாப்பு. பெருமை பாராட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவுல நம்ம போயிட்டு இருக்கோம். நாம் நிர்மலமாகாம இருப்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபைக்குள்ள இருக்கிறோம், அவ்வளவுதான். புதிய நாள் கிருபை, அவ்வளவுதான். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? வீடு கட்டுனேன், பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. கார் இருக்கு, பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. ஜீவனை தந்திருக்காரு, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை தந்திருக்காரு, தேவனுக்கு ஸ்தோத்திரம். உயிர் பிச்சை, அவ்வளவுதான். பிழைச்சிட்டு போ. கொரோனாக்கு அப்புறம் நம்ம இத்தனை கோடி ஜனங்கள் மறுபடியும் உலகத்துல ரன் ஆகிறாங்க அப்படின்னா அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, மகா பெரிய தயவு, அவ்வளவுதான். அதனால இந்த வருஷம் நம்ம முடிவுக்குள்ள வாரோம். இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி கேளுங்க. பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எல்லா பக்கமும் சோதனை காலம்தான். நம்ம இப்போ ஆன்லைன் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆதார் கார்டு மற்ற எல்லாம் புதுப்பித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே அப் டு டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓட்டு போடணுமா, எல்லாம் அப் டு டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லாமே டெஸ்ட் ஓடிட்டே இருக்கும். எல்லாமே டெஸ்ட் ஓடிட்டு இருக்கும். கரெக்டாக எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே நம்ம காமிச்சிட்டே இருக்கணும். பரலோகத்தில் தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த வருஷத்தில் நம்மள்ட்ட என்னெல்லாம் குறை இருக்குது அதெல்லாம் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம முடிவுக்காக நம்ம ஜெபித்தாலே போதும். புதிய வருஷத்துலாம் தேவன் பார்த்துக்கொள்வார். அர்ப்பணிப்போமா? கேட்பீங்களா? எப்படி நம்ம கேட்கணும்? சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொன்னீங்கப்பா. அதே போல் எங்களை காப்பாத்துறீங்கப்பா. எங்களை காப்பாத்துனீங்க. பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
நீங்க எங்களை காப்பாத்தினால மட்டும்தான்ப்பா நாங்க உயிரோட இருக்கிறோம். அதான் இன்னைக்கு முக்கியமான செய்தி. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன். நம்மளை யாரு காப்பாத்துறா? தேவன் தான் காப்பாத்துறார். அவரு கூட இருந்தாதான்ப்பா பாதுகாப்பு. பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்ல. சிலவங்கலாம் பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. நான் இதை சாதிச்சுட்டேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நம்மளால உண்டானது ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் தேவனுடைய கிருபை. ஒரு மனுஷன் தேவனுடைய கிருபை மட்டும் புரிந்து கொண்டால் அதுக்கு மேல பிரச்சனையே வராது. தேவனுடைய கிருபைக்குள்ள அடங்கி இருந்தால் பிரச்சனை எல்லாம் ஆஃப் ஆகி போயிடும். 26க்குள்ள போகும்போது கிருபை நமக்கு வேணும், தயவு நமக்கு வேணும், தேவனுடைய கண்கள் நமக்கு கிருபை வேணும். இந்த 2025 எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்த்தா தேவனுடைய கண்கள்ல தயவு, அதுதான் நம்மளை பாதுகாக்கு. சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லுவோமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களை பாதுகாத்திக்கப்பா. எங்கள்ட்ட எத்தனையோ குறைகள் இருக்குப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் இருக்குப்பா. நீங்க எதிர்பார்த்த பரிசுத்தம் எங்கள்ட்ட இன்னும் இல்லப்பா. நீங்க எதிர்பார்த்த உண்மை எங்கிட்ட இல்லப்பா. நீங்க எதிர்பார்த்த இந்த நேர்மை என்கிட்ட இன்னும் இல்லப்பா. தானியேலை போல ஒரு 3 வேளை ஜெபம் பண்ணலப்பா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்கப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்லப்பா. இதுதான்ப்பா எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். எல்லாரும் வாக்கு தத்தம் கேட்டு தொடங்கினாங்க. இந்த வருஷம் நான் பைபிளை வாசித்து முடிச்சிருவேன், ஏகப்பட்ட பொருத்தனை பண்ணி நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன், குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்காக நான் இப்படி பிளான் பண்ண சொல்லி அப்படி பிளான் பண்ண சொல்லி ஏகப்பட்ட பிளான் பண்ணாங்கப்பா. ஆனால் இன்னைக்கு தேதியில் கேட்டால் அந்த வார்த்தைக்கு சில குடும்பங்கள் மட்டும்தான்ப்பா ஆன்சர் இருக்கு. இது எல்லாம் உமக்கு தெரியும்பா. சோதனை காலத்திலே சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டுப்பா. அந்த குடும்பங்களை மறுபடியும் மீட்டெடுங்க. அந்த குடும்பத்தை மறுபடியும் மீட்டெடுங்க. அந்த குடும்பத்துடைய பாவத்தை மன்னிங்க. இந்த குடும்பத்துடைய அக்கிரமத்தை மன்னிங்க. எந்தெந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தள்ளி போயிட்டாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னித்து அவங்களோட அக்கிரமத்தை மன்னித்து மறுபடியும் சேர்த்து கொள்ளுங்கப்பா. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இணைந்துக்கிற குடும்பம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துருங்கப்பா. 2026 எங்க கூட நீங்க பேச போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். 2026 ஆண்டுல போறதுக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய குறைகளை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் எங்களால் நாங்கள் துரோகம் பண்ணிட்டோமோ, உங்கள் வசனத்துக்கு காத்துக்குள்ள துரோகிகள் என்று எழுதப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் மன்னிங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ, எங்களுடைய பாவத்தை மன்னித்து, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து, எங்களுடைய மீறுதலை மன்னித்து, உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை புதிய ஆண்டுக்குள்ள எங்களை அழைத்து கொண்டு போங்கப்பா. 12 மாசமும் 365 நாளும் 24 மணி நேரம் எங்களை பாதுகாத்தீங்களேப்பா, ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்தினீங்களேப்பா, ஸ்தோத்திரம். எங்க கூட இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் எத்தனையோ காரியத்தில் கண்ணீர் வெடித்து அழுத குடும்பங்கள் உண்டு. கடன் பிரச்சனையில தாங்க முடியாமல் இருந்த குடும்பங்கள் உண்டு. கர்த்தரை விட்டு வழி விலகி போய் செல்போன்ல அப்பா டிவியில அடிமையா இருந்த குடும்பங்கள் உண்டு.
கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்திலே விழுந்து போன ஜனங்கள் உண்டு. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு வழி விலகின குடும்பங்கள் உண்டு. துன்மார்க்கமா போன குடும்பங்கள் உண்டு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் பணத்துக்காக போன குடும்பங்கள் உண்டு. சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருந்த குடும்பங்கள் உண்டு. கையில பைபிள் எடுத்து வாசிக்காம ஜெபம் பண்ண குடும்பங்கள் உண்டு. தேவனை மறந்து போன குடும்பங்கள் உண்டு. வசனத்தின்படி வாழாத சில குடும்பங்கள் உண்டு. எத்தனையோ சூழ்நிலைப்பா. எங்க வாழ்க்கையை யோசித்து பார்த்தால் ஒரு நிமிஷம் நாங்க உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அப்பா, உம்முடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்க மேல நீங்க வைத்த இந்த பாராட்டின இந்த கிருபைகளுக்கா ஸ்தோத்திரம். ஒண்ணுமே இல்லப்பா, பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லப்பா. இது எல்லாமே கர்த்தருடைய ஈவுப்பா. எங்க கூட நீங்க இருந்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்லிட்டு எங்க கூடயே நீங்க வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்க கூடயே நீங்க இருந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்க கூட இருந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த சூழ்நிலை ஜனங்கள் இக்கட்டான சூழ்நிலை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களோ, நெருக்கத்தின் மத்தியிலே கூப்பிட்டாங்களோ, சோதனை மத்தியிலே கூப்பிட்டாங்களோ, அப்பா அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்ணீரை கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய துக்கத்தின் மத்தியிலே அப்பா எங்க கூடயே வந்து எங்களை மீட்டு எடுத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த வருஷத்தினுடைய எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஒரு சில குடும்பங்கள் தான்ப்பா. சில குடும்பம்லாம் காணாம போயிட்டாங்கப்பா. கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்கப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோம். இதெல்லாம் மன்னிங்க, இதெல்லாம் மன்னிங்க, இதெல்லாம் மன்னிங்கப்பா. மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்து. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்க கண்ணில் உள்ள பாவத்தை கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்க சிந்தனையில் உள்ள பாவத்தை கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்க இதயத்தில் உள்ள பாவம், இதயத்தினுடைய நினைவு எதுவா இருந்தாலும் கழுவி சுத்திகரிங்கப்பா. புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போக புது சிருஷ்டியா இருக்கணும்ப்பா. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின. குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணும்னா பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போய் நடுவே பழைய காரியங்களை யோசிக்க கூடாதுப்பா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் எழுதப்பட்டிருப்பா. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பழைய காரியத்தை விட்டு வெளியில வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க கூட நீங்க இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்க கூட நீங்க வந்தீங்களா, ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியம் இருக்குல்ல, அப்ப எங்களை மன்னிச்சிருவீங்களா? உங்களை துக்கப்படுத்தின காரியம் இருக்குல்ல, எங்களை மன்னிச்சிருவீங்களா? உங்களை வேதனைப்படுத்தின காரியங்கள் இருக்குல்லப்பா, மன்னிச்சிருவீங்களா? உங்களை விட்டு நாங்கள் தள்ளி போயிட்டோம்ல, எங்களை மன்னிச்சிருவீங்களா? யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்களை விட்டு நாங்கள் தள்ளி போயிட்டா அப்போ எங்களோட வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை. உங்களை விட்டு நாங்கள் தள்ளி போயிட்டா எங்களோட வாழ்க்கை கண்ணீரான வாழ்க்கை. உங்களை விட்டு நாங்கள் தள்ளி போயிட்டா அது ஒரு நரக வாழ்க்கை. உங்களை விட்டு நாங்கள் தள்ளி போயிட்டா ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எந்தெந்த குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த குடும்பத்தை இப்பொழுது தூக்கி எடுங்கப்பா. இந்த வருஷம் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ அந்த குடும்பத்தை தூக்கி எடுங்கப்பா. அந்த குடும்பத்தை தூக்கி எடுங்கப்பா. தூக்கி எடுங்கப்பா. தூக்கி எடுங்கப்பா. தூக்கி எடுங்கப்பா. சில குடும்பத்துலலாம் எங்க கர்த்தர் மன்னிப்பாரா, நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம் எங்களை மன்னிப்பாரா, இந்த வருஷத்துல நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம் எங்களை மன்னிப்பாரா? இயேசுவே மன்னியும், இயேசு கிறிஸ்துவே மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. யாரெல்லாம் அப்பா இன்னைக்குள்ள செய்தியை கேட்டு கர்த்தர் பக்கம் மனம் திருப்பி கொண்டிருக்கிறாங்களோ
ஆமா, என்னோட வாழ்க்கையில ஒரு சோதனை காலம் வந்துச்சு. சோதிக்கிறவன் வந்தான். நான் விழுந்துட்டேனே. ஆனாலும் கர்த்தர் இந்த நிமிஷம் வரை என்னைய தப்புவித்தாரு, என்னைய பாதுகாத்தாரு. கேட்பீங்களா? அப்பா உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அர்ப்பணிங்க, எல்லாரும் அர்ப்பணிங்க. புதிய வருஷத்துல போறோம், எல்லாரும் அர்ப்பணிங்க. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எத்தனை வீணான வார்த்தை, எத்தனை தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சில ஃப்ரெண்ட் இருக்காங்களா, துரதைக்கு போட்டுருங்க. புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது இந்த பழைய காரியங்கள், பழைய தேவையில்லாத காரியங்கள், நினைவு எல்லாம் 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 வெளியே போட்டு. ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்துறதுதான். ஒரு வாலிப மகள், 21 வயசு வாலிப மகள் ஜெபிக்க வரும்போது சொன்னா, அண்ணா எனக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படின்னு. அந்த மகளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் பலமா கிரியை செய்தார். அந்த ஆவியானவர் தான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். அந்த வாலிப மகள் அந்த நேரத்துல அர்ப்பணித்து கண்ணீரோடு தேவன் பக்கம் மறந்துடும்னா, அதே ஆவியானவர் தான் எல்லாரோட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த காலவேளையிலே யாரெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அதிகாலையில தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீங்களோ, நம்ம இருதயம் தேவன் பார்க்கிறார். Shibadura Bohu Bisibilehi Vilasidri Bishantura Balahoradu, Denahudana Marahadana Maru, Dinimelas Bill Shavalahoradu, Shekabo Dinimihi Bilahas, Dinimihi Bilahar Bilaharadu, Radu Dibihi Bilahar Bilashahudu, Bihi Bilaharadu, Dena Malahu Bilahas Bilaha Bilahara Bilaharadu, Radu Neme Lahadana Mahu Biha Bihi Bilaharadu, Dena Mahu Binahadana Mahana Hashaduna Ramaradu, Dunamalaha Dinimihi Bilahas, Dinimihi Bilaharadu. ஷபலஹு பிலஹஸ் பிலஹு பிலஹாரது ரிபிகபுது பிக்கேதுனா. எல்லா குடும்பத்தோட ஆவியான பேசின கிருபைக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வருஷத்தினுடைய அந்த நன்மைகள் நாங்க எங்கெல்லாம் பெற்றுக்கொள்ளலையோ, 2026ஆம் ஆண்டுல பெற்றுக்கொள்ளணும். எந்தெந்த பகுதியில நாங்க இன்னும் பரிபூர்ணம் அடையாம இருக்கிறோமோ, இந்த நாளையும் எங்களை பரிசுத்தப்படுத்தி புதிய ஆண்டிலே எங்களை பரிபூர்ணமாக இன்னும் நடத்துங்க. பரிபூர்ணமாக எங்களை வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை கேட்கிற மாத்திரமல்லாமல் அதன்படி வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும். 365 நாள் நாங்க ஜெபம் பண்ணியிருக்கோம்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கு உமக்கு தெரியும். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, கர்த்தரே கரம் தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. அந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேணும்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கடந்து வந்த பாதைகள் கர்த்தருக்கு தெரியும், மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா பாவத்தையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா பாவத்தையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் நீக்குங்க, நீக்கி ஆசீர்வதிங்க, நீக்கி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த வருஷம் முழுதும் பாதுகாத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்போ அதிக அளவில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவும் போலுமா ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்துக்கு. அப்பா என்னென்ன தேவைகள் இருக்கு எல்லாவற்றையும் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. ரீபா லபரஹுரபு ஷந்த ரபலஹுரதுரி ஷந்த டலபக்க புதுவிக்கேதுனா. ரீபா லப லபரஹு ரிபி லஹாசி பி லஹி பி லஹாரி பி லஹரது. ரது நிமா லஹதன மிஹி பி லஹாஷு துர்பலஹுர பி லஹாரி பி லஹரது. ஷீபா பாபா தூர பால பார பதன தனஹுர மஹ பி லஹாசி பி லஹி பி லஹூர் பி லஹரது. ஷீபா பாதூரி பி லஹி பி லஹு பி லஹ பி லஹா பி லபிலி ஷபல பலஹுரது.
ರಗದನ ಮಾಲ ಹರದು ಹಿಬಿ ಜಿಬಿ ಶಿಬಿ ಶಿಬಿ ಲಬಲ ಹರದು ಶೀಕ ಬೌಲ ಹದು ರಿಬಿ ಲಬಲ ಹಾಶದ ನಿಹಂತು ರಬಲ ಹೊರದು ರಗದಲ ಬಾಲ ರಹಿಬಿಲ ಹಿಬಿಲ ಹಾಸ್ ಬಿಹಿಬಿಲ ಹಿಬಿಲ ಹರದು ಶೀಬಾ ದೂರ ಬಾರಹ ಬಿಹಿ ಬಿಹಿ ಬಿಹಾಸ್ ಬಿಹಿಬಿಲ ಹೋರಿ ಬಿಲ ಹರ ಬಿಲ ಹರದು ರಹಬಿಲ ಹಾರ ಬಿಲ ಹರಿಬಿಲ ಶಬಲ ಬಲ ಹೊರದು ಶಗದನ ಮಲ ಹರದ್ರಿ ಮಿಹಿ ಬಿಲ ಹಾರ ಬಿಲ ಹೊರಿ ಬಿಲ ಹರ ಬಿಲ ಹರದು ದಿನ ಮಲ ಹರ ಹೆಬಿಲ ಹಾರ ಬಿಲ ಹೋರಿ ಬಿಲ ಹಾ ದಿಹಿ ಬಿಹು ಬಿಹಾ ಸಿ ಬಹು ಬಿಹಾ ಬಿಹಾಸ್ ಬಿಹಿ ಬಿಲ ಹಾರ ಬಿಲ ಹರದು ರಿಗದನ ಮಾಲ ಹರ ದುಲಬಲ ಹರುಷ್ ಅಂತ ಟಳಬರ ಹುದುರ ದುನ ದಿನ ಮಹ ಬಿಲ ಹಾಸ್ ಬಿಹಿ ಬಿಲ ಹರದು ಶಿ ಬಾ 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 ದೂರ ಬಾ 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 ದನ ದುನ ಮಲರ ದೂರ ಬಲ ರೆಗದಲ ಬಾಲ ರೆಗದಲ ಬಿಲಹ ರಿಬಿಲ ಹೋರ ಬಲ ಹರದು ಶಿ ಬಾ 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 ದೂರಿ ಶಂತರ ಬಲ ಹೋರ ದನ ಮರಹು ಬಿಲ ಹರದು ಶಬ ದುಹ ಬಹ ಬಿಹಿ ಬಿಹಿ ಬಿಲಹ ಬಿಲಹರಿ ಬಿಲ ಲಿಹಲ ಬಲ ಹೋರ ಬಲ ಹರ ದಿನ ಮಹಿ ಬಿಲ ಹರದು ದೂನ ಮಾರ ದೋನ ದನ ದನ ಹದನ ಹೋರ ಮಾರ ರಹು ಶಗದು ರಹುದು ಲಹದನ ಮಾ ರಹಿಬಿ ಲಹಸ್ ಬಿಹಿ ಬಿಲಹಾರ್ ಬಿಲಹರದು ಶಿಗಬಲ ಹೋರಿ ಬಿಲಹ ಬಿಲಹರದು ರಿಬಾ ಬಾಬಾ ದೂನ ಮರ ಹದನ ಮರಹದನ ಮಹಬಿ ಲಹಾಸ್ ಬಿಲ ಬಿಲಹರದು எல்லா காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வருஷத்துல எல்லா நாளும் எங்களுக்கு சகல விதமான காரியத்திலையும் கர்த்தர் கூட வந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா விசேஷமா பிரியம் இல்லாம என்னென்ன காரியம் இருக்கோ அந்த பாவத்தை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை சுத்திகரிங்கப்பா. உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறப்பா. ரீபா பாரா தூரா போ ஷபா லாபா லாக தூரா பல்லாக தூரா பல்லாக தூரா பல்லா. புதிய ஆண்டுக்குள்ளே போறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னும் எந்தெந்த காரியத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அந்த எல்லா காரியத்தையும் உங்களுடைய பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ராஜாக்களை அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசேஷமா தமிழ்நாட்டில் உள்ள சிஎம் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா ஊழியர்களையும் அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா பரிசுத்தவான்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா நீதிமான்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற எல்லா அதிகாரிகளையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வியாபாரிகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கம்பெனில வேலை பார்க்கிறவர்களை அப்பா உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கம்பெனி வைத்து நடத்துறவர்களை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. சுகம் பெலன் ஆரோக்கியம் தந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா தீமை நாசம் மோசங்களுக்கு விளக்கிங்களை பாதுகாத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் இருந்து ஜெபம் பண்ணாங்கப்பா. கர்த்தர் பூரண சுகம் தந்து வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹாஸ்பிட்டல்ல அப்பா அட்மிட் ஆன குடும்பத்தை அப்பா உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. டெலிவரி போன அப்பா குடும்பத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த இடத்துல நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க அப்பா. கற்பதுணியா ஜெபிக்கிறான்ப்பா. சில குடும்பத்துல கற்பதுணி தந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் ஜெபிக்கிறான்ப்பா. கற்பதுணி ஆசீர்வதித்தாங்கப்பா. மாசமா இருக்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா பிள்ளைகள் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. வாலிப பையங்க கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. செல்போன் அடிமையில மூழ்கி போய் கிடக்குறாங்கப்பா. அந்த பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா. யாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் செல்போன்ல எந்தெந்த குடும்பங்கள் மூழ்கி போயிருக்கோ அந்த பாவத்துல இருந்து வெளியில கொண்டு வாங்கப்பா. நேரத்தை ஃபுல்லா திருடிதுப்பா. எத்தனையோ குடும்பத்துல செல்போன் மூலியமாக தங்களை அழித்து கொண்டிருக்காங்கப்பா. பாவத்துல விழுந்துருதாங்கப்பா. பலவிதமான சோதனையில் அகப்பட்டுருதாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்கப்பா. என் தேவன் மனம் இறங்கணும். அப்படிப்பட்ட யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை தூக்கி எடுங்கப்பா. ரஹது நமாஷ பெலஹோ பஹாதரி சந்தர பலஹோரது ரீபாலவ ரஹோரி பிஷதன மரஹ பிலஹார் பிலஹரது லிஹலவ லஹூர பலஹது நமரஹர் பிஷபலஹர் பிலஹரது ரீபா தூன மாரதன தனஹதன மெஹ் பிலஹாஸ் பிலஹூர் பிலா லீபா லா பலஹூர பலஹரது ரஹதல பாலர ஷதுல பலஹரது மேரி ಬಿಕ್ಕಬುದು ಬಿಕ್ಕೇದುನಾ ರೀಖಾ ಲಾಖಾರದು ರಿಬಿ ಖರಬರಬರ ಶಬಲ ಬಲ ಹೊರದು ರಿಹಾಲ ಬಲ ಹೊರ ಬಲ ಹರದು ನಿಮಿಹಿ ಬಿಲ ಹರದು ದಿನ ಮಹೋ ಬಹ ಬಿ ಜಿಬಿ ಶಬಲ ಹೊರ ಬಿ ದಿರಿಬಿ ಖರವರ ಖರದು ಬಲ ಲಾಖಾರದು ರಿಬಿ ಖರಬರ ಖರಬು ಶಂದರ ಬಲ ಹೊರದು ದನಮಲ ಹಾರ ದಿರಿ ಮೇಲಾ ಸಿಬು ಶಬಹಿ ಬಿಲಾಹ ಬಿಲಹಾರ ಬಿಲಾ ಲೀಹಲ ಬಲ ಹೊರ ಬಲ ಹರ ಬಿಲಹಾರ ಬಿಲ ಹರದು ರಹರು ಬಿಲ ಹಾಸಿ ಬಿ ಖಬೋ ಶಗದಿರಿ ಬಿ ಖದುರ ಬರ ಖದುರ ಬಲ
எல்லா குடும்பத்தையுமே உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் காலவேளையில இணைந்திருக்காங்களோ, உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ, எந்த நாட்டுக்குள்ள தனிமையில இருக்கிறாங்களோ, வேற வேற நாட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா. குடும்பம் ஃபுல்லா வேற இடத்துல இருக்காங்க. அவங்க அந்த இடத்துக்குள்ளே பல சூழலிலே உபத்திரத்தின் மத்தியிலே, சோதனை மத்தியில தான்ப்பா இருக்கிறாங்க. சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்பா, உம்முடைய பாதபடியில வருகிறோம். எல்லாரையும் தாழ்த்திறோம். எங்களை பாதுகாத்த தேவன் நீங்க மட்டும்தான். என் பொறுமை குறித்து சொல்லி வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், எந்தெந்த குடும்பத்துல வசந்தபடி காத்து கொண்டாங்களோ அவளோட வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சில குடும்பத்திலே வசனத்தை காத்துக்கொள்ளாமல் துரோகிகளா மாறிட்டாங்க. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. துன்மார்க்கனா மனுஷங்களை மன்னிச்சிருங்கப்பா. மனம் திரும்பி வாழ கத்த கிருபை செய்யுங்க. பரிசுத்தமா வாழ கிருபை செய்யுங்க. தேவனோட வார்த்தையில நிலைத்துக்க கிருபை செய்யுங்க. கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்த கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்க துக்கப்படுத்தாதபடி அப்பா எல்லா காரியத்துல கீழ்படிகள் கிருபை தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. வார்த்தையில நிலைத்திருக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. கடி கொடுக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. ஆசீர்வாத கட்டளை இடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நிரம்பி வழியில பாத்திரமா மாறட்டும். அக்னி பற்றி பிடிட்டுமா. பூமியின் மேல அக்னியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி பிடிட்டு. யாரெல்லாம் இணைந்துக்கணும் எல்லா குடும்பத்து மேல அக்னி பற்றி பிடிட்டுப்பா. அக்னி பற்றி பிடிட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்துமே கத்த சந்திக்கணும். தூஹாபா லஹா தூரபஹ ரபி லஹரது ரபது லபல ஹஷதரி பிரிபி சந்தர பலஹரது ஷீபா பாபா தூரி ஷலபல ஹோர பலஹரது ரகதல பலஹா தூரபரபதிஹி பிலா ஜிபிஹி பிலாஹி பிலஹரி பிலஹரது தினமஹி பிலஹோர் பிலஹர பலஹரது ஷபலஹோர் பிலஹாஸ் பிலஹி பிலஹாரி பிலஹந்து ரபலஹரது சகதினமிஹி பிலஹாரி பிலஹரது. எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையுமே சந்திங்க. எல்லா குடும்பத்தையுமே சந்திங்கப்பா. ரிமா ஹாஷது நிஹோபஹா பிலஹரது ரது நிமலஹத நிமிஹி பிலஹரது ஷீபா பாபா துர பலஹரது ரகல பலஹரது ரிஷபல பலஹர பலஹரது ரகல பலஹர பிலஹ பிலஹ பிலஹார் பிலஹரது ದಿನಮಿಹಿ ಬಿಲಹಾರದು ಶಿಬಾ ಬಾಬಾ ಲಹುರ ಬಲಹರ ಶಗದು ನಮಲಹರದು ರಗದುಲ ಬಿಲ ಬಿಲಾಸಿ ಬಿಹಿ ಬಿಲಹರ ಬಿಲಹರದು ಶಿಬಾ ಬಾಬಾ ದುನಿ ಹಲ ಬಿಲಹ ಬಿಲಹಾಸ ದುನಿಮಿರಿ ಬಿಲ ಶಿಬಾ ದುನಿ ಖಂತು ರಬಲ ಖರದು ರಬಲ ಖರೋದುರಿ ಬಿ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನ ರೀಬಾ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನ ರಿಮಾ ಖರದನ ಮರ ಖರದುನ ಮರ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನಿ ಖಂತು ಡೋಲ ಬಲ ಖರದು ರಬಲ ಹರದು ರದು ನಿಮೆ ಸಿಬು ಶಿಬಿಹಿ ಬಿಲಹರ ಬಿಲಹರದು ಶಿಬಾ ಬಾಬಾ ಲಹುರ ಬಿಲಹಾಸ ದುನಿಮಿಹಿ ಬಿಲಹರದು ರೀಮಾ ಲಹದು ನಿಮಿಹಿ ಬಿಲಹಾರ ಬಿಲಹರದು ರದು ನಿಮಾಲ ಹಂದು ರಬೈ ಬಿಲಹ ಬಿಲಹ ಬಿಲಹಾರದು ದಿನಿಮಿಹಿ ಬಿಲಹಾರ ಬಿಲಹಾರದು ದುನಿಮಿಹಿ ಬಿಲಹಾರದು ರಮಹು ದಿನಿಮಿಹಿ ಬಿಲಹಾಸ್ ಬಿಹಿ ಬಿಲಹಾರ ಬಿಲ ಲಿಬಾ ಲಾಬಾ ಲಾಬಾ ರಾಬಾ ದೂರ ಬಾಲ ರದ ನಮ ರದುನ ಮಲಹರದು ರದು ನಿಮಿಹಿ ಬಿಲಹಾದ ನಮರ ಹೊರದು ನಮಲಹರದು ರಬದುನಿ ಶಂದ ಠಲಬ ಖರದುನಿ ಕಂತು ಠಲಬ ಕಬದು ಬೆಕ್ಕೇದುನ ரீபா கபுது பெக்கேதுனா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டும்பா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டும். எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி விளையட்டும்பா. நிரம்பி 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 விளையட்டும்பா. புதிய வருஷத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போங்கப்பா. ஷீ பாக்கா பாக்கா துர்ரா பால்லா. எல்லா குடும்பத்துக்கும் பலத்த பாதுகாப்பு உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பலத்த பாதுகாப்பு உண்டாட்டும். எல்லா தேசத்துல ஜனங்களையும் உம்முடைய ரத்த கோட்டைகளை வேல் அடைக்கிறப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. விசேஷமாக அப்பா தேவனர்லி அப்ப மினிஷன்ல ஆசீர்வதிங்க ராஜா. தேவனர்லி அப்ப மினிஷனுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியோட கிருபைக்கா நன்றி ராஜா. அந்த இடத்தை வாங்குறதுக்கு கர்த்தர் வாசல் தரங்க. கர்த்தர் வாசல் தரங்க. அதற்குள்ள குடும்பங்களே கர்த்தர் வெளியில கொண்டு வாங்க ராஜா. அதற்குள்ள அப்ப அந்த இடத்தை வாங்குறதுக்குள்ள பணம் தேவைகள் எல்லாவற்றையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும்ப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும்ப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கணும். தேவ ஆவியினாலே நடத்தப்படணும். உம்முடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கணும். தேவனுக்காக மாத்திரமே வாழணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டுமான பணிக்காக யாரெல்லாம் கொடுக்க விரும்புறாங்களோ அந்த குடும்பத்தை எழுப்புங்கப்பா. தேவன் எழுப்புங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ, புதிய இடம் பார்த்தாச்சு, பணம் தான் கொடுக்கணும். 2026 ஆண்டில் கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறார். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இடத்துக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என் என்கிட்ட பேச நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். புதிய வருடம் வாக்குத்தத்தங்களோடு சந்திக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்களை ஜெபம் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள பஸ் கிடையாது. அந்த வாக்குத்தத்தம் 365 நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லாரும் எனக்காக ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, இந்த புதிய வருஷம் நம்ம போகிறோம். இன்னைக்கு தேவையில்லாமல் எங்கேயும் வெளியே போகாமல் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பார். புதிய வருஷத்தில் நம்ம போகும்போது தேவன் நமக்கு சகலமான பாதுகாப்பு தரணும். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். டெய்லி 1 நிமிடமாக ஜெபிங்க, 1 நிமிடமாக ஜெபிங்க. ஹல்லேலூயா. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.